குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை தெனாலிராமன் கதைகளில் பகுதி 15, பிறந்த நாள் பரிசு. இதில் யாருக்கு பிறந்த நாள்னு பார்க்கலாமா? அதாவது கிருஷ்ணதேவராயருக்கு தான் பிறந்த நாள். மன்னர் கிருஷ்ணதேவராயர் பிறந்த நாளுக்கு வெளிநாட்டிலேருந்து மன்னரோட பிரதானிகள், வெளிநாட்டு மன்னர்களை சேர்ந்தவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் பிறந்த நாளுக்கு அவருக்கு பரிசு கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கு பிறந்தநாள் விழா ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுறாங்க. ஊரெல்லாம் தோரணம் அதெல்லாம் கட்டி ஒரு மன்னரோட பிறந்த நாள் எவ்வளோ விமர்சையாக கொண்டாடுவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணி நல்லா கொண்டாடுறாங்க. எல்லாரும் பரிசு கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாரோட பரிசையும் வாங்கி மன்னர் வச்சிடுறாரு. தெனாலிராமன் மட்டும் ஒரு பெரிய பொட்லெட்டை எடுத்துட்டு வர்றாரு. அதை பார்த்துட்டு கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருக்க எல்லாருமே ஆச்சரியத்தில் இருக்காங்க. அந்த பொட்டலத்தில் அப்படி என்னதான் இருக்கும், தெனாலிராமன் என்ன கொண்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. தெனாலிராமன் திறக்க திறக்க தழை இலெல்லாம் கொட்டுதே தவிர பரிசு பொருள் என்னன்னே தெரியல. அதனால எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு. அப்புறம் திறந்தா புளியம்பழம் போல நீங்கள் இனிமையானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பாசம் பற்று அதுக்கெல்லாம் ஒட்டாமல் நீங்கள் புளியம்பழம் மாதிரி இனிமையாக இருக்கணும், அதனால தான் இந்த பரிசை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புளியம்பழத்தை பார்த்த உடனே அவையில் இருக்க எல்லாருமே தெனாலிராமனை கேலி செய்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு மன்னர் தெனாலிராமன் எது செய்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கும், அவர் பெரிய விளக்கம் கொடுப்பாரு, அது என்ன விளக்கம்னு கேட்கலான்னு சொல்லி கேட்கும்போது தான் நீங்கள் புளியம்பழம் போல இனிமையானவராக இருக்கணும், புளியம்பழம் எப்படி ஒரு காய்க்குதோ அந்த மாதிரி நீங்கள் இனிமையானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மன்னர் எனக்கு நல்ல புத்தியை நீ புகட்டிட்ட தெனாலிராமா, இனிமே நான் என்னோட பிறந்தநாள் விழாவை ரொம்ப விமர்சையாக ரொம்ப ரொம்ப ஆடம்பரமாக நான் கொண்டாட மாட்டேன். கோவில்களில் மட்டும் இனிமே என்னோட பிறந்த நாள் வருடம் வர பிறந்த நாளுக்கு எல்லா கோவில்லையும் அர்ச்சனை ஆராதனை எல்லாமே நடக்கணும். என் பிறந்த நாளை இவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடாது, மக்களோட பணத்தையும் அரசவையோட பணத்தையும் நான் வீணடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் ரொம்ப வேதனைப்படுறாரு. வேதனைப்படுறது மட்டும் இல்லாமல் அவருக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் எல்லாத்தையுமே தெனாலிராமன் கிட்ட பரிசாக அவர் கொடுத்துடுறாரு. நம்மளுமே இப்போ நமக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போய் அர்ச்சனைலாம் பண்ணுறோம். அதையும் தாண்டி நம்ம நம்ம பிறந்த நாள் கல்யாண நாள் அதெல்லாம் மட்டும் அப்போல்லாம் மட்டும் நம்ம ஒரு சிலர்லாம் அனாதை ஆசிரமத்துக்கு போயிட்டு சாப்பாடெலாம் போடுவாங்க. அப்போ மட்டும் போடாமல் மாதம் மாதம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தொகையை அனாதை ஆசிரமத்துக்கு அனுப்பி விட்டோம்னா அங்கே அங்கே இருக்கவங்க அந்த பணத்தை வச்சு அவங்க அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வாங்க. அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான செலவோ ஏதோ ஒன்று, அரிசியோ பருப்போ, நம்ம கொடுக்குற காசு அவ்வளோ தேவையில்ல, ஒரு 500 கொடுத்தோன்னா கூட நம்மளால் என்ன முடியுதோ 300 கொடுக்கணும்னு நினச்சா கூட அதுவே பெரிய விஷயம்தான். நம்ம அந்த ஆசிரமத்துக்கு கொடுத்தோன்னா அது அவ்வளோ நல்லது. மாதம் மாதம் கொடுத்தோன்னா நல்லது. வெறும் நம்ம பிறந்த நாளுக்காக நம்மளோட கல்யாண நாளுக்காக மட்டும் அனாதை ஆசிரமத்துக்கு பணம் கொடுக்கக்கூடாது. மாதம் மாதம் கூட நம்ம இந்த மாதிரி பணம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லது. தெரிஞ்சவங்க யாராவது ஆசிரமம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பணத்தை ஜிபே இப்போலாம் வந்துருச்சு, ஜிபேல அனுப்பி நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி பிறந்த நாள் கல்யாண நாளுன்றதை தாண்டி மற்றவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலாம். யாராவது ஒருத்தர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, ஏதோ பசிக்குதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா அங்கே நம்ம வாங்கி தரலாம் அவங்களுக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அது மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களோட மனசு அவங்களோட மனசும் அவங்களுடைய பசிச்ச வயிறுக்கு நம்ம போடுற சோறை சாப்பிட்டு அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ அதை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உதவி பண்ணணும். ஓகே குட்டீஸ், பை. அனைவருக்கும் நன்றி.